2025 பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் நடந்தது. அடுத்து மே மாதம் குரு பெயர்ச்சி, மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறார் இந்த வருஷம். ரொம்ப சூப்பரான பொன்னான வருடம் இது. குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசி யாருடைய வீடுனா புதனின் வீடு. புதன் வந்து பங்கு வர்த்தகத்துக்கு காரக கிரகம் புதன். ஏன்னா வர்த்தகம்னா புதன், பிஸ்னஸ்னா புதன். இது வந்து பங்குச்சந்தைக்கு ஒரு முக்கியமான வருடம் இது. இப்போ இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா 2025-26 வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நட்சத்திரத்தில் பெயர்ச்சி, குரு பகவான் நட்சத்திரத்தில் பெயர்ச்சி, சனி பகவான் நட்சத்திரம் மேலே, கேது பகவான் நட்சத்திரத்து மேலே. இந்த மாதிரி அற்புதமான தன் கிரகங்கள் தன் நட்சத்திரத்தின் மீதே, அதுவும் அற்புதமான வீடுகளில் பெயர்ச்சி. இப்போ இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் வந்து நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்போ பிட்காயின் இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ராகு பகவான் நட்சத்திரத்துலையும், சனி பகவான் சனி நட்சத்திரத்துலையும், குருவின் நட்சத்திரத்துலையும் இருந்தாங்க. அப்போ அந்த டயத்தில் தான் சந்தோஷி நாகமுட்டோ வந்து இந்த பிட்காயின் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குது.